தொழிலாளர்கள் அனைவரும் நலவாரியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அரசின் பல்வேறு சலுகைகளை பெற வேண்டும் என தேனியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பேச்சு. தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில பொதுக்கூட்டம் தேனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் சாமி செல்வமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஜேசிபி பொக்லைன் வாகனங்கள் ஆபரேட்டர்கள் தொழில் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார், தொழிலாளர்கள் அனைவரும் நலவாரிய சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டால்தான் அரசின் பல்வேறு சலுகைகள் தங்களுக்கு கிடைக்கும். மேலும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திர தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மதுரை ஜெயராஜ் ஜேசிபி கம்பெனி நிர்வாகிகள் அவர்களையும் உலகத்தை புரட்டி போடக்கூடிய அற்புதமான தொழிலாளி. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எதுல இருக்கு? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்த நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு பணி, சாலைகள் நல்லா இருக்கும், மேம்பாலங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரயில்வே டிராக், இதெல்லாம் எந்த நாட்டில் சரியா இருக்கோ அந்த நாட்டில் தொழில் வளம் பெருகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், சங்ககால நூல்களில் தமிழருடைய நாகரிகத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் உலகம் தமிழர் நாகரிகத்தோடு வாழ்ந்தான் என்பது ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா